நேயர்களே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நான் இங்கு சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள். என்னுடன் போரியல் ஆய்வாளர் இங்கிலாந்திலிருந்து அரஸ் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் ஒரு சிரிப்போடு தொடங்குறபடியாலே எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு சிரிப்பான கதை சொல்ல போறோம். என்னன்னா, இன்றைக்கு திடீரென்று அமெரிக்கா ஈரான் மீது போர் சண்டை எல்லாத்தையும் தானே நிறுத்துறதா அறிவிச்சிருக்குது. இவ்வளவு நாளும் சொல்லிச்சு அடிக்க போறோம், பிடிக்க போறோம், முடிக்க போறோம்னு சொல்லி. ஆனா ஈரான் அசையவே இல்லை. அந்த திரைப்படத்துல அந்த அடி வாங்குற சீன் ஒன்று வருது. இந்த வடிவேலு வந்து அடி வாங்குவாங்கன்னு வாங்கியும் அடிக்க இல்லைடா, அடிக்க வரைக்கும் அடியும் கூடான்னு சொல்லி அடிச்சவன் கை நோவும் இல்லை தடியல் முறிஞ்சு போனதுக்கு பிறகு அவன் விட்டுட்டு போற மாதிரி இருந்தான். அடிச்சு பார்த்துச்சினம், எல்லாத்தையும் செய்து பார்த்துச்சினம். ஆனா முடிய இல்லை. பெரிய தாக்குதல் செய்ய போறோம்னுச்சினம். அந்த விமானம் கொண்டு வரோம், இந்த விமானம் கொண்டு வரோம், தர தாக்குதல் இருந்துச்சினம். இன்றைக்கு தாக்குதலை நிறுத்தி போட்டிருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஏன் இவ்வளவு எல்லாத்தையும் வீணா சேதங்களையும் ஈரான்ல உள்ள பொது கட்டமைப்புகள் அதுகளில் சேதத்தை விளைவிச்சு போட்டு இந்த சண்டை நிறுத்தம் வருவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? அதாவது நாங்கள் நேற்று பேசும்போது கூறியிருந்தோம், நேற்று இரவே ஒரு தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பிக்க போகின்றது என்று மிகப்பெரிய ஒரு அப்போது நெத்தனியாகு போய் அதை அந்த தாக்குதலுக்கு திட்டங்களை வழங்கியதாகவும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்ற தொனியிலும் தான் அது பேசப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென்று காலையில் பார்க்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லை, தாக்குதல் இடம்பெறவும் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் பிரதான கூட்டாளியான சவுதி அரேபியாவின் தலைவர், அதாவது முகமது பின் சல்மான் நேரடியாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்தார் என்றும், அவர் அந்த தாக்குதலுக்கான விளக்கத்தை தருங்கள் அல்லது நிப்பாட்டுங்கள், விளக்கத்தை, இந்த தாக்குதல் எவ்வாறு நீங்கள் இந்த தாக்குதலை நடத்தினீர்கள், எவ்வாறு எங்களுக்கு பாதிப்பு வராமல் நீங்கள் அதை தடுப்பீர்கள், இதுக்குத்தான் அவர்கள் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் தாக்குதலை நிப்பாட்டுங்கள் என்று கராராக கூறிவிட்டதாகவும், அமெரிக்காவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும், வளைகுடா நாடுகள் என்று நான் கூறும்போது அமெரிக்காவுக்கு ஆதரவான வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை வருகின்ற நிலையை கருத்தில் கொண்டு இதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. அதைத்தான் இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், ஈரான் மீதான அமெரிக்காவின் சீரற்ற கொள்கையால் இந்த வளைகுடா நாடுகள் விரக்தி அடைந்து வருகின்றன என்றும், நீடித்த மோதல் தங்கள் நிலப்பரப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் பதிலடி கொடுக்கும் என அஞ்சுவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் வலுவான அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோரும் இந்த நாடுகள் வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோருகின்றது. ஆனால் இப்ப இன்னொரு பேப்பர் என்ன போட்டிருக்கோம் சொன்னால், அமெரிக்காவுக்கும் பெட்ரியாட் ஏவுகணை தேவை, தாட் ஏவுகணை தேவை, இஸ்ரேலுக்கும் பெட்ரியாட் ஏவுகணை தேவை, தாட் ஏவுகணை தேவை, உக்ரைனுக்கும் பெட்ரியாட் ஏவுகணை தேவை, தாட் ஏவுகணை தேவை, வளைகுடா நாடுகள்ல அத்தனைக்கும் தேவை என்றால் எங்க போறது என்ற ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க. இப்ப இவர்களும் கேட்கிறாங்க, வலுவான அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோரும் அதே வேளையில் ராஜதந்திரத்துக்கும் பதற்றத்தை தணிப்பதற்கும் முன்னுரிமை அளிக்குமாறு சவுதி அரேபியா ட்ரம்பை வலியுறுத்துகிறது என்றும், இருப்பினும் கடுமையான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை மட்டுமே ஈரானை ஒரு சமரசத்துக்கு கொண்டு வரும் என்று இந்த ஐக்கிய அரபு அமீரகம் UAE நம்புகிறது என்று சொல்லியும், இது இந்த நெருக்கடியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து வளைகுடா நாடுகளின் தலைநகரங்களில் வளர்ந்து வரும் பிளவுகளை காட்டுவதாகவும் கூறியிருக்கின்றது. ட்ரம்பின் பலவீனங்கள் குறித்து ஈரானிய அதிகாரிகள் நன்கு அறிந்துள்ளனர் என்றும், தேவைப்பட்டால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் அவர்கள் தயாராக உள்ளனர் என்றும், அமெரிக்கா தாக்குதல் நடத்தாத பட்சத்திலும் முன்கூட்டிய தாக்குதலை நடத்துவது குறித்த ஈரானிய புரட்சிகர படையினர், அதாவது IRGC பரிசீலித்து வருவதாகவும் ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்ததாகவும் கூறியிருக்கிறார். அதே சமயம் இப்ப என்னென்று சொன்னால், இப்ப இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன கூறுகிறது என்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் இந்த தாக்குதல் நடைபெறாததால், அதாவது தான் நியூஸ் என்ற செய்தி நிறுவனம் என்ன கூறியிருக்கிறது சொன்னால், டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய முடிவு குறித்து இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் அவர்களுடைய அமைச்சரவை உறுப்பினர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்றும், டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நேரத்தில் எடுத்த திடீர் முடிவுகள் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் அமைச்சரவை உறுப்பினர்களும் கடும் கவலை கொண்டிருப்பதாகவும், இதனால் அவர்கள் குழப்பம் அடைந்துள்ளதாகவும் இந்த கான் நியூஸ் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அவர்களின் இந்த குழப்பத்தை
தீர்ப்பதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் பிரதி அதிபர் ஜேடி வேன்ஸ். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் ஈரானில் ஈராக்கின் அனுபவத்தை மீண்டும் ஏற்படுத்த ட்ரம்ப் விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். ஈரானுக்குள் பெருமளவிலான தரப்படையை அனுப்பும் சூழலை அவர் நிராகரித்திருப்பதாகவும், வான்ஸ் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் போன்றவர் அல்ல என்றும், சிலர் எச்சரிக்கும் அந்த சேற்று குழிக்குள் நாங்கள் சிக்குவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லியும், அமெரிக்கா அங்கு பல லட்சம் படையினரை அனுப்பி மீண்டும் ஈராக்கை போல் ஒரு நீண்ட போருக்குள் சிக்க விரும்பவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப வளைகுடா நாடுகள் கொடுத்த அழுத்தம், மற்றது ஆயுத பற்றாக்குறை, பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ட்ரம்ப் பல தடவைகள் இவ்வாறுதான் எச்சரிப்பதுண்டு. ஆனால் இறுதி நேரத்தில் அவர் தனது முடிவை மாற்றி விடுவார். அதுதான் அந்த பிரச்சனை. இதனுடைய இந்த ஏஐ சொல்லி இருக்கின்றது. ஏஐயிடம் கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி, ட்ரம்பின் தற்போதைய நிலைமை. அப்ப ஏஐ குரூப்ஸ் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், ட்ரம்ப் இப்ப மட்டும் இல்ல, இத மாதிரி 10 தடவை இப்படி தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லி பின்வாங்கி இருக்கிறார் என்று அந்த தகவலை கொடுத்திருக்கிறார். இறுதி எச்சரிக்கை என்று ஒரு 27 தடவை சொன்ன மாதிரி நல்ல விடயம். இப்ப என்ன வேண்டா, இப்ப முக்கியமா இந்த தாக்குதல் நேற்று பெரிய மிகவும் மும்முரமாக தாக்குவோம் என்று கூறியவர்கள் திடீரென்று இந்த யூடியூன் அடித்தண்ட மாதிரி திடீரென்று மாறினமா இருக்குது. அதுல நான் கேட்கிற கேள்வி என்னென்னா, அதுவாக இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, நாங்கள் இனி ஈரான்ல உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் தகர்ப்போம் என்று சொல்லி அதற்கு எப்பொழுதும் அறிவாளிகளின் பதில்கள் அழகாக இருக்கும். ஈரான் என்ன சொல்லிச்சுதுன்னா, நாங்களும் விகிதாசார அடிப்படையில் பதில் தாக்குதல் நடத்துவோம், நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்போம், சரியா? அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, நீ 2 கடிச்சேன், அப்ப எங்கே அடிப்பினவன்டா சவுதி அரேபியாவை கடிக்கலாம், யுஏஇ கடிக்கலாம், துபாயோ அபுதாபி கடிக்கலாம், கத்தாரு கடிக்கலாம், குவைட்டு கடிக்கலாம், ஜோர்தானு கடிக்கலாம். அப்ப அவங்களுக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப எங்களை போல இலங்கை உள்ள நாடுல ஒரு நாளைக்கு மின்சாரம் இல்லைன்னா நாங்கள் ரோட்ல கூட படுத்துட்டு போகலாம். குளிர்காலங்கள்ல அல்லது வெப்ப காலங்கள்ல அவங்க 40-45 டிகிரி போயிருக்குல்ல, ஏசி இல்லைன்னா அவங்க வீட்டுல படுக்கவே இல்லை. அப்ப அங்கத்தைய நாட்டுக்கு பதிலாக இவங்கள் தாக்கினா என்ன நடக்கும் என்ற பயத்திலாம் இப்ப சவுதி அரேபியா அழுத்தம் கொடுத்திருக்கு போட அமெரிக்காவுக்கு. மற்ற நாடுகளும் சேர்ந்து இப்ப ஒரு முன்னணிக்கு வருகிறார்கள் என்ற கேள்வியும் வருகிறது. இது காரணமாக இருக்கும் நினைக்கிறீர்களா? இந்த பக்கத்து நாடுகள் பயந்துதான் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் என்றது உண்மைதான். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியாவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சரும் இன்று பேசியிருக்கிறார்கள். அதே நேரம் கட்டாரும் எகிப்தும் இன்று பேசியிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மோதலை தணிவுக்கு கொண்டு வருவது. என்னன்னா, எகிப்தின் துறைமுகத்தில் இருக்கிற கப்பலும் அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சுயஸ் கால்வாயும் இனிமேல் பாதுகாப்பானது அல்ல, ஹோமூஸ் நீரிணையும் பாதுகாப்பானது அல்ல, செங்கடலும் பாதுகாப்பானது அல்ல என்றால் முற்று முழுதாக ஒரு முடக்க நிலைக்கு வந்துவிட்டது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் பெருமளவில் அவர்கள் இப்போதும் எண்ணெயை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் யுஏஇயை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ரியல் எஸ்டேட், டூரிசம், ப்ராப்பர்ட்டி, மற்றது டேட்டா சென்டர் என்று சொல்லி அவர்கள் இந்த மேற்குலகத்தின் அதாவது ஒயில்ல இருந்து வெளியில் வந்து விட்டார்கள். அப்ப யுஏஇக்கு என்ன தேவை என்று சொன்னால், அமெரிக்கா தலைமையிலான ஒரு ஆளுமை மிக்க பிராந்தியம் தேவை. சவுதி அரேபியாவுக்கு 2 ஒன்றுதான். என்னென்று சொன்னால், அவர்கள் ஒயிலை நம்பி இருக்கிறார்கள். அப்ப யுஏஇக்கு முதலீட்டாளர்கள் வேணும். சீனா அங்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்று சொன்னால் முதலீட்டாளர்கள் வர மாட்டார். சவுதியை பொறுத்தவரையில் எண்ணெய் வியாபாரத்தால் இப்போதைக்கு தக்க வைக்கலாம் என்றபடியால் சவுதி அரேபியா இப்போதைக்கு அதை விரும்புகிறது. நீங்கள் சொன்னது போலதான் ஈரான் முன்னைய போல இல்லை. பதிலுக்கு பதில் தாக்க. நீங்கள் 2 கப்பலை அடித்தால் நாங்கள் 2 கப்பலை அடிப்போம், நீங்கள் 2 எரிசக்தி நிலையங்களை அடித்தால் நாங்கள் 2 எரிசக்தி நிலையங்களை அடிப்போம். அது பக்கத்து நாடுகள் என்றாலும் பரவாயில்லை, அவர்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்ற ஒரே ஒரு விடயம், நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம், கட்டாரின் அமைச்சர்கள் உருக்கமான வேண்டுகோளை ஈரானிடம் விடுத்திருந்தார் என்று பேசியிருந்தோம். அவர்களின் வாதம் என்னென்று சொன்னால், நீங்கள் உங்கள் நாட்டில் இந்த அமெரிக்காவின் தளங்களை அனுமதிப்பது வைத்திருந்தால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால், எங்களை அடிப்பது அமெரிக்கா,
அப்ப அமெரிக்கான தளங்கள் எங்க இருக்கு? பக்கத்துல உங்களோட நாடுல இருக்குது. அப்ப அதைத்தான் அடிப்போம் என்றபடி என்றால் இவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் கூட சென்று முறையிட முடியாது. அடுத்து அமெரிக்காவும் என்ன செய்கிறது? ஈரான் ராணுவ தளத்தை தாக்கினால் அவர்கள் ராணுவ தளத்தை தாக்கலாம், அது வேறு விடயம். நீங்களும் உட்கட்டுமானங்களைத்தான் தாக்கலாம், பாலங்கள் பிரிட்ஜுகளை தாக்குகிறீர்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குகிறீர்கள். இப்ப ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 60% தான் இந்த கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்துல தங்கி இருக்கிறது. இப்ப குவைத் எல்லாம் 90%. அப்ப சவுதி அரேபியா அவர்கள் அடுத்ததாக எரிசக்தி நீங்கள் கூறியது போல இந்த மின் நிலையங்கள் அடிக்கப்பட்டால் அங்கு ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாத ஒரு நிலையாக. அடுத்தது டேட்டா சென்டராக இருக்கலாம், தொழில்துறை, மற்றது முதலீட்டாளர்கள் தப்பி ஓடிவிட்டால் பேந்து வர மாட்டார்கள். இலங்கையிலும் இதுதான் நடந்தது. ஏஆர் இந்தியாவை விட முதலில் திறந்த பொருளாதார கொள்கைகள் வந்தது இலங்கை. வெளிநாட்டு முதலீட்டாளர்களை அதிகம் ஒரு சிங்கப்பூராக மாறும் என்று எதிர்பார்த்தது என்றால் இலங்கை அந்த கொள்கைக்குள் வந்தது. ஆனால் போர் அங்கிருந்த முதலீட்டாளர்கள் தப்பி மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் என்று போய் செட்டில் ஆகிவிட்டார். பிறகு திரும்பி வர மாட்டார்கள் என்று அவர்கள் அங்கு பழக்கமாகிவிட்டார். அதே ஒரு நிலைமை இனி முதலீட்டாளர்கள் இந்த போர் இப்ப ஏற்கனவே 6வது மாதத்துக்கு வந்து விட்டது. இன்னும் ஒரு 5 மாசம் என்று சொன்னால் அவங்களுக்கு பில்லியன் கணக்கில் போடைக்கு ஒவ்வொரு மாதமும் வட்டியை யோசிப்பார்கள், எவ்வளவு வட்டி, எவ்வளவு லாஸ்ட். மற்றது சில பேர் இப்ப யோசிப்பாங்க போட்ட முதலீட்டை எடுக்கலாமோ தெரியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, புஜ் கலிஃபான்கின்ற அந்த ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு $2750 இலங்கை காசுக்கு 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் ஒரு நாள் தங்குறது. அவ்வளவு சும்மா மூடப்பட்டு கிடக்குதுன்றாலும் இவ்வளவு வருமான இழப்பு. அப்படி எத்தனை ஹோட்டல்கள் இருக்கின்றன, எத்தனை இப்ப சொந்த நாட்டுக்காரனே தெருவில் காரை விட்டுட்டு நாயை கட்டி போட்டும் நாய்க்கு சாப்பாடு வைக்கணும் போட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. உண்மைதான். பலர் இப்ப துபாயை பொறுத்தவரை கூட பெருமளவானவர்கள் வெளிநாட்டவர்கள் தான் அங்கு ப்ராப்பர்ட்டிகளை வாங்கி அப்படி 60% வெளிநாட்டவர்களாம். இனி அவர்கள் என்ன செய்வார்? அதை விட்டு போட்டு தங்கள் நாட்டில் வாங்கலாம் என்றுதான் யோசிப்பார்கள். டாக்ஸ் ஃப்ரீ என்று அப்படி எவ்வளவோ சலுகைகளை போட்டு கொண்டு போனாலும் இனி அங்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எல்லோரும் எல்லாம் அங்கிருந்து வெளியேற முற்படுவார்கள். எனவேதான் இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் பேசியிருந்தார்கள், அடுத்த துபாயாக கொழும்புதான் மாறும் என்று. ஏனென்று சொன்னால் இனி அங்கிருந்து வெளியேறுபவர்கள் இப்போது கொழும்பை நோக்கி இந்த சீரா கட்டுகின்ற போர்ட் சிட்டியாக இருக்கலாம், அதற்குள் தான் போவார்கள் என்று கூறியிருந்தார்கள். என்றால் அவர்கள் தங்கள் இப்ப நாங்கள் கூட எங்களிடம் இருக்கிற பணத்தை கொண்டு போய் இப்படி ஒரு ரிஸ்கான இடத்துல முதலீடு செய்ய போவதில்லை, யாரும் செய்ய மாட்டாங்க. நியாயமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா இப்படி யுத்தங்களால இலங்கைக்கு எதுவுமே பிரச்சனை, யுத்தம் முடிஞ்சது, யுத்தங்களால அயல் நாட்டு சண்டைகளால பிரச்சனை வர போறது இல்ல. உறுதியற்ற பொருளாதாரம்னா அந்த நேரத்துல அவங்க தப்பிச்சு கொள்வாங்களே தவிர அவங்களோட முதலீட்டுக்கு நட்டம் வராது. உண்மைதான், நம்ப கூடும். உண்மைதான். அப்ப இவ்வாறான நிலைமை இப்போது ஈரானில் இன்னொன்று என்று சொன்னால், இப்ப ஈரான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த கடந்த மார்ச் மாதம் ஈராக்கில் வைத்து அமெரிக்காவின் டேங்கர் விமானத்தை தாக்கியிருந்தார்கள், KC-135. அது இன்னொரு விமானம் சேதமடைந்ததாக கூறப்பட்டது. அதை யாரும் அந்த சேதத்தை இஸ்ரேல் வெளியிடவில்லை, அமெரிக்காவும் வெளியிடவில்லை. இப்போது கூறியிருக்கிறார்கள் பென் கொரியர் விமான நிலையத்தில் இருந்து அந்த விமானம் 4 மாதங்களுக்கு பிறகு அந்த திருத்தம் செய்யப்பட்டு இப்போது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நல்லது. நீங்கள் கூறின ஒரு ஞாபகம் நேயர்களுக்கும் குறிப்பிடுவதற்காக கூறுகின்றேன். நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? இப்ப நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதாவது இந்த ஈரான் நாட்டை பற்றி கூறும்பொழுது சொன்னீர்கள் முழுக்க முழுக்க கடல் சுத்திகரிப்பு தண்ணீர்ல தங்கியிருக்கவில்லை. அது உண்மைதான். என்னென்னா ஈரானை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது, ஆனா ஈரான் நடுவில் பாலைவனம். அந்த தண்ணீரை நிலத்துக்கு கீழே பல அடிகளுக்கு கீழே பாய விட்டு அதிலிருந்து மேலே பாலைவனத்திலேயே பயிற்சியை செய்தது உலகத்துக்கு காட்டின ஒரு பெரிய வரலாறு ஈரானுக்கு இருக்குது. மேலே இவ்வளவு பாலைவனமா இருந்தாலும் நிலத்துக்கு கீழே மிக ஆழமான வழிகளில் தண்ணீரை கொண்டு வந்து அந்த காற்றாடி முறையில தண்ணீரை வெளியில கொண்டு வருவதை அறிமுகப்படுத்தினது அவைதான். முதலும் ஒரு பதிவில் நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த அதாவது இந்த ஏசி என்றது ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முதல்ல பனிக்கட்டிகளை நிலத்துக்குள் ஏதோ ஒரு வயல வச்சு பனிக்கட்டி உருவாமல் பாதுகாத்த தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்தவர்கள். ஆகவே மற்ற நாடுகள் பாதிக்கப்படுவது போல ஈரான் பாதிக்கப்படாது. ஆனா ஈரான்ல அடிச்சதுக்கு பதிலாக நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள், மற்ற நாடுகளில் இதே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், இந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் மத்திய கிழக்கு நாடு தாங்காது.
ஆகவே அவர்கள் அதை கேட்டது நியாயம். இந்த இடத்துல இப்ப இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த அமெரிக்கா கொண்டு வந்த சமாதான ஒப்பந்தம் நிறுத்தினது தங்களுக்கு தெரியாது, தங்களுக்கு சொல்லாமலே ஊடகத்தில் அறிவிச்சிருக்காரு. இப்ப இஸ்ரேல் குறைபட்டு கொண்டு நிற்குது. நினைக்கிறேன் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு போன இடத்துல திருப்பவும் திரி வைக்கிறேன்னு சொல்வார்கள், எல்லாம் தூண்டி விட்டு வந்திருக்கிறார். ஆனா இங்க வந்து பார்த்தா இப்ப யுத்தம் நடக்கும்னு பார்த்தா அது நடக்க இல்லை என்ற அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறார்கள். அதுக்கு அதை பற்றி கொஞ்சம் குறிப்பிடுங்க. உண்மைதான். நேற்று வந்து இஸ்ரேல் மிக பெரும் தாக்குதலை அமெரிக்கா நடத்தினார். அந்த தாக்குதலில் வந்து தாங்களும் இணைந்து கொள்வார்கள், எல்லோரையும் ஆயத்தமாக இருக்கும்படியும் படையினராக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எல்லோரையும் ஒரு தாக்குதலுக்கு தயாராகும்படியெல்லாம் இஸ்ரேல் கூறியது. அமெரிக்காவும் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற தனது தூதரகங்களுக்கு அறிவித்தலை வெளியிட்டு நீங்கள் அந்த நாடுகளில் வெளியேறு. ஆனால் அமெரிக்கா மிரட்டலாகத்தான் பயன்படுத்தி இருந்ததை தவிர அமெரிக்காவுக்கு, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் எவ்வாறு இந்த அமெரிக்காவை பயன்படுத்தினார்கள் அவ்வாறு மீண்டும் தாங்கள் அதற்கு போய் சிக்குவதற்கு அமெரிக்கா விரும்புகிறது. கூடுதலாக ஜேடி வான்ஸ் அமெரிக்காவின் துணை அவர் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டார். இஸ்ரேலுடன் கடுமையான மோதல்கள். இஸ்ரேலிய தரப்பை பொறுத்தவரை பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு இப்போது ஒரு போர் தேவை என்னென்றால் அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் கிட்டத்தட்ட 40 கட்சிகள் அதில் போட்டியிட. அப்ப அதில் அவங்களுக்கு தேவையான ஒரு மெஜாரிட்டியை எடுப்பதற்காக ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி ஈரான் போரில் ஒரு தாங்கள் மேல் தங்கிய நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு அவ்வாறான நிலை. அமெரிக்காவுக்கும் இன்னொரு பிரச்சனை, இந்த போர் நீடித்தால் அமெரிக்காவின் எரிபொருள் விலை அதிகரித்தால் அது அமெரிக்காவுக்கு நவம்பர்ல வார தேர்தலை என்றதால் இரண்டு தரப்பு இருவேறு கொள்கைகள் இருப்பதால் இந்த நிலைமை வளைந்த நாடுகளுக்கு அவர்களின் பொருளாதார உறுதித்தன்மையும் தேவையாக. இப்போது இந்த 3 பேருக்குள்ளும் உள்ள கருத்து முரண்பாடு ஈரானுக்கு ஒரு சாதகமாக அமைந்தது. சரி, இப்பொழுது ஹோர்முஸ் சம்பந்தமாக ஓமானும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தைக்குள் வந்து அது இறுதி கட்டத்தை எட்டி விட்டது. தாங்கள் உடன்பட்டு இந்த ஹோர்முஸ் நிலையத்தை திறப்பதற்கு உடன்படுவதாகவும், அது என்ன ஒரு பகுதி ஓமான் பக்கமாக இருக்கிறது, மறுபகுதி ஈரான் பக்கமாக இருக்கிறது. இதனால் தான் பிரச்சனை வந்தது. ஓமான் பகுதியால் செல்லுகின்ற கப்பல்கள் அமெரிக்கா பாதுகாப்பு கொடுத்து தாக்குதல்கள் நடந்தன. இறுதி கட்டத்துக்கு வந்ததை 2 பகுதியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றபடியால் இப்ப அமெரிக்காவின் நிலைமை இதுக்குள்ளே என்ன? இப்ப நாங்கள் அடிபட்ட 2 பேரும் அண்ணன் தம்பி சேர்ந்துட்டோம் என்று சொன்னா இடையில உள்ளவற்ற நிலைமை தானே அமெரிக்கா. அதுக்கு பிறகு இடையில வந்து பூந்து தானும் பாதுகாப்பு கொடுக்குறோம், அல்லது 2 நாட்டுக்கும் எதிராக அனுப்பி நிற்குமா, அல்லது என்ன நடக்க போகிறது இந்த ஹோர்முஸுக்கு? அதை கூறுவதற்கு முதல் இன்னொரு தகவல் இருக்கிறது. இந்த ஈரான் எல்லை பகுதியில் இன்று மோதல் நடந்தது. அதில் ஒரு ஈரானிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு காயமடைந்ததாகவும் சில சமயங்களில் எல்லை பகுதியாக நாங்கள் அடிக்கடி பேசியிருந்தோம். இந்த கேர்டிஸ்தான் அமைப்பாக இருக்கலாம் அல்லது இருக்கின்ற ஏனைய குழுக்களை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்த முடிவெடுக்கிறார்களோ தெரியாது. நேற்று நாங்கள் இன்னொன்று அந்த எல்லை பகுதியில் ஈரான் கனரக ஆயுதங்களை நகர்த்தினார்கள். இப்போது இன்று அந்த எல்லை பகுதியில் தான் இந்த மோதல் இடம்பெற்றது. ஆனால் அதே சமயம் போல இந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் ஆன உடன்பாடு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறார். ஓமானும் ஒன்றை யோசிக்கிறது சொன்னால், ஓமான் முதலில் கொடுத்த அந்த திட்டத்தை ஈரான் நிராகரிக்கிறது. அது 50-50. உங்களுக்கு 50%, எங்களுக்கு 50%. அந்த 50%-ஆல் அமெரிக்கா தன் நாட்டாமையை காட்டலாம். எனவே ஈரான் அதை இப்போது இந்த ஈரானும் ஓமானும் ஏன் ஓமான் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தினால் அவர்கள் இருவரும் ஒரு திட்டத்திற்கு ஒரு ஒற்றுமைக்குள் வந்து இதை நிர்வகிக்க ஆரம்பித்தால் அமெரிக்காவுக்கு இதற்குள் வேறு காரணங்களை சொல்ல முடியாது.
அப்படி அடிக்க வேண்டும், ஓமானுக்கு சேர்த்து தான் அடிக்க வேண்டும். இது அந்த வளைகுடா நாடுகளுக்கு இப்போது அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவை நம்ப கூடாது என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் இன்று செனட்டர் கமெண்ட் சொல்கின்ற மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கிறது. நாங்கள் இரண்டாம் கட்ட போர் ஆரம்பித்து 35 கப்பல்களை 2 கப்பல்களை டிசேபிள் பண்ணியிருப்பதாக, அதாவது தாக்கி இருப்பதாக. அதே நேரம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ற தெரிவித்திருக்கிறது. ட்ரம்ப் எத்தனை குண்டுகளை வேண்டுமென்றாலும் வீசலாம், அது அவர். ஆனால் அந்த குண்டு வீச்சுக்கள் என்று அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. ஆம், இப்பொழுது நேற்றும் கூட குறிப்பிட்டிருந்தோம், இந்த இஸ்ரேலிலே இன்னும் அதாவது இந்த காசா பகுதியிலே தாக்குதல்கள் நடக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள். நேற்றும் கூட குறிப்பிட்டிருந்தோம், குறிப்பாக இந்த மருந்து களஞ்சியங்களை தாக்கி இருந்தார்கள் என்று சொல்லி. உண்மையிலே லெபனானின் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிறால், லெபனான் மீது தாக்குதல்லாம் இப்போது நடந்து கொண்டிருந்தது. ஏன் இந்த இடையிலுள்ள திசை திருப்பம்? அதே நேரத்திலே இன்னொரு கேள்வி வருகிறது, இந்த ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு உடன்பட்டிருப்பதாக சிலர் அதை மறுக்கிறார்கள், சிலர் அதை உண்மை என்று கூறுகிறார்கள். சிலருக்கு கேள்வி முன்வைக்கிறார்கள் என்னென்னா, நீங்கள் போய் இஸ்ரேலுக்கு வந்து 2000 பேரை சாக்காட்டினீங்கள், இப்ப உங்களில் 90,000 பேர் செத்து எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு ஆயுதங்களை ஒப்படைக்க பிறகு முதலே ஒப்படைச்சு போட்டு சரணடைஞ்சிருக்கலாமே என்றெல்லாம். இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். லெபனான் இன்றைக்கும் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் 5 லெபனான் படையினர் காயப்படுத்தப்படுகிறது. லெபனானின் ஒரு பகுதியில் இஸ்ரேல் வெளியேறியதாக முன்னர் குறிப்பிட்டிருந்தாலும், இஸ்ரேல் காசா 2 என்ற ப்ராஜெக்டாக லெபனான் சவுத் தென் லெபனானை தரமட்டமாக மேற்கொண்டு வரும். ஹிஸ்புல்லாக்கள் இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு இஸ்ரேல் பெருமளவில் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தவில்லை, ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதலை நடத்தவில்லை. 7வது பேச்சுவார்த்தை ரோமில் இடம்பெற்றது. அந்த நிலைமை அவ்வாறு அப்படியேதான் இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் பொறுத்தவரையில் இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தைகளை அவர்கள் என்றால் இஸ்ரேலின் தந்திரம் என்னவென்று சொன்னால், சிரியாவையும் இந்த களத்துக்கு இறக்கி லெபனானுக்கும் ஒரு ஆதரவை கொடுத்து இந்த 2 தரப்பை தாங்களும் சேர்ந்து தரப்பாக ஹிஸ்புல்லாக்களை முற்றாக அளிக்கிறார்கள். அதே நேரம் நீங்க காசாவை பொறுத்தவரையில் ட்ரம்ப் ஒரு அமைதி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதன் 2வது கட்டத்தை இப்போது தாங்கள் எட்டியிருப்பதாக இந்த பெஞ்சமின் நெத்தனியாஹு அமெரிக்காவின் இந்த சமயம் ட்ரம்ப் அறிவித்தார். 2வது கட்டம் என்ன சொன்னால், ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும், இஸ்ரேல் வெளியேறும். ஆனா ஹமாஸ் நேற்று சொல்லியிருந்தது, தாங்கள் டெக்னிக்கலா அதை ஏற்றுக்கொள்வோம், என்றால் அது ஒப்பந்தத்தில் இருப்பதால் நாங்கள் கொடுக்கிறோம், ஆனால் இஸ்ரேலிடம் கொடுக்க பலஸ்தீன அதிகாரிகள் அங்கிருக்கின்ற ஆயுதம் கொடுப்பதே அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் என்னன்னா, தேவை என்ன திருப்பி ஈரானுக்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்து அவர்கள் எவ்வளவு ஆயுதம் இருக்குன்னு யாருக்கும் தெரியும், எவ்வளத்தை கொடுக்குறாங்க எவ்வளத்தை வைத்திருக்கிறாங்க தெரியும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் போது விடுதலை புலிகளிடம் ஆயுதத்தை கேட்டார்கள், விடுதலை புலிகள் கொடுத்தார்கள். ஆனால் 10ஆம் தேதி சண்டை தொடங்கின போது விடுதலை புலிகள் அதோட உக்கிரமாகத்தான் சண்டை இந்திய அமைதிப்படையிடம் தான் கொடுத்தார். இந்திய அமைதிப்படையிடம் கொடுத்தார், அரசு தான் கொடுக்கவில்லை. அப்ப அதே போல ஆனால் இப்ப பந்து எங்கே என்று சொன்னால் இஸ்ரேல் வெளியேறும். ஆனால் இன்று இஸ்ரேல் நாங்கள் எந்த ஒரு காலத்தில் வெளியேறும். அப்படி அவர் சொன்னால் ஹமாஸும் ஆயுதங்களை கொடுக்க என்ற ஒரு நிலைக்கு நிற்கிறது. இனி ட்ரம்ப் தான் இதை நீங்கள் சொன்னது போல சிலர் கூறுவார்கள் 73,000 பேர் இருந்தார்கள், நீங்கள் 2000 பேரை இஸ்ரேலில் கொன்றீர்கள், அதுக்கு பிறகு ஆயுதத்தை கொடுப்பது அதுக்கு முதலே கொடுத்திருக்கும். ஆனால் ஒன்றை இவர்கள் மறந்துவிட்டார், போராட்டம். அதாவது ஒரு போர் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பதுதான்.
முயன்று போராடாமல் விடுவதுதான் கோழைத்தனம். போராடி தோற்றால் பரவாயில்லை, போராட வேண்டும், நியாயம் கேட்க வேண்டும். ஆனால் பாருங்கள், அவர்கள் தோற்றார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. நெத்தனியாஹு மீது பிடிபுறாந்து பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு ICC இனப்படுகொலை என்பதை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ICJ இன்று இனப்படுகொலை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. உலக அளவில் பெருமளவான நாடுகளால் இப்போது தனிமைப்படுத்த இவை எல்லாம் எப்போது வந்தது? இந்த இழப்புகளுக்கு அப்பால் தான் இதே ஒரு பேச்சு எங்கள் போராட்டத்தில் விடுதலை புலிகள் உலக அளவில் போராடினார்கள், என்னத்தை செய்தார்கள்? இல்லை. இன்று உலகம் முழுக்க நாங்கள் தெரிகிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இலங்கையில் 2 ராணுவங்கள் சொன்னால் அந்த போராட்டம் அந்த அதுக்கு அங்கால நகர்த்தாமல் விட்டது எங்கள் தவறாக. ஆனால் அதை அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு விட்டது அந்த போராட்டமும். ஒரு முயற்சிகள், அதாவது தோல்வியோ வெற்றியோ, நீ முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தோல்வியை தவிர முயற்சி சென்று தோற்றானது தோல்வி அல்ல. சரியான பதில் அது. எங்களுடைய காவியங்களோட கூறுவார்கள், போர்க்களத்திலே இறந்த போர்வினை தாயர் சென்று பார்ப்பால் மார்பிலே வேல் பாய்ந்து இறந்தானா முதுகிலே பாய்ந்து இறந்தானா. மார்பிலே பாய்ந்து இறந்தால் அவன் வீரன் என்றும், முதுகிலே பாய்ந்து இருந்தால் அவன் கோழி என்றும் பார்த்த ஒரு பரம்பரைகள். அதே போல எவரென்றாலும் நியாயங்கிட்டு போராடாதவன் காலுக்குள்ளே மிரிவட்டுத்தான் வந்திருப்பான். அவனுக்கு மானம் இருக்காது, அவமானப்பட்டு வாழ வேண்டி வரும். அவை எவரென்றாலும் போராட வேண்டிய சூழ்நிலை வந்தா போராடத்தான் பண்ணது தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது இந்த அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையிலான போர் நிலைமை எப்படி இருக்குன்றது இப்போது உள்ள தகவல்கள் என்ன? இரவோடு இரவாக ரஷ்யா முழுவதும் உக்ரைன் ஆளில்லாத விமானங்கள் பல இலக்குகளை தாக்கியிருக்கின்றன. அவற்றில் இந்த சூப்பர் ஸ்டோர், அதே சமயம் ரஷ்யாவின் முக்கிய எரிபொருள் சுத்திகரிப்புகளும் தாக்கப்பட்டன. ஆனால் அதே சமயம் ரஷ்யாவும் உக்ரைனில் இருக்கின்ற பகுதிகளை தாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாது உக்ரைன் விநியோக பாதைகளை ரஷ்யா முடக்கி இருக்கிறது. அதாவது இப்போது இதை பேராசிரியர் மெசைமர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், கடல் தொடர்பற்ற, அதாவது நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாக இப்போது உக்ரைன் மாறி ரஷ்யா உக்ரைனின் அனைத்து கருங்கடல் துறைமுகங்களையும் முடக்கி இருக்கிறது. இது கீவ் நகருக்கு ஒரு பேரிடராக அமையும் என்று சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜான் மெசைமர் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனின் சுமார் 70% இந்த ஒடிசா துறைமுகத்துடன் நடைபெறும். ஆனால் இவை மலைக்க ஒரு புள்ளி விவரங்கள். ஆனால் இதே சமயம் உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார், இந்த மோதலில் மாறி இருப்பதாகவும் தற்போது உக்ரைனிய படைகள் சமீபத்திய மாதங்களில் அந்த மோதலின் மாறிக்கொண்டு வருவதாகவும், தற்போது உக்ரைன் படையினர் ரஷ்யாவின் உட்பகுதிகளுக்கு தாக்குதல்களை, ஆழமான பகுதிகளுக்கு தாக்குதல்களை நடத்த முடிகிறது. இது போரை ரஷ்ய மக்களுக்கு அருகில் கொண்டு சென்று, எனவே இது மாற்றி ரஷ்யாவை ஒரு பேச்சு அழைத்து வரும் என்று சொன்னால், மறைமுகமாக பார்த்தால் இவர்கள் தான் அந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருக்கிறார்கள். அது ரஷ்யாவுக்கும் இப்போது ஆய்வாளர்கள் சொன்னால் அடுத்த கட்டமாக ரஷ்யா போர் நேட்டோவுக்கு ரஷ்யாவுக்கு இடையிலான போராக மாறக்கூடிய ஒரு நிலையை நல்லது. இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்ய முன்னர் ஒரு சின்ன கருத்தொன்றை நேயர்களுக்காக பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். சிலர் இந்த கருத்திலே கூறுகின்ற பொழுது நான் இடைமறைத்து கேள்வி கேட்பதாகவும் என்று கேட்கிறார்கள். உண்மையிலே ஒரு இன்டர்வியூவர், நேர்முகல் காணுவர் என்றால் ஒரு 5 கேள்விகளை நீங்கள் ஒரு ரோபோ என்கின்ற கொடுத்து விட்டாலே ஒவ்வொரு கேள்வியையும் கேட்டுக்கொண்டிருக்கும். நெறியாளர் என்றால் ஒரு பொறுப்புடன் அந்த நிகழ்வை நகர்த்தி செல்ல வேண்டும். இடையிலே தேவைப்பட்ட தகவல்கள் ஏதாவது எடுக்க வேண்டும் என்றால், இப்ப நீங்கள் கூறினீர்கள் எந்த கேள்வி என்றாலும் என்னிடம் கேட்கலாம் என்ற அளவுக்கு நீங்கள் தகவல்களை வைத்திருக்கிறீர்கள். மேலதிக தகவல்களை பெறுவதற்கும் ஏதாவது வரலாற்றுடன் இணைப்பதற்காகவும் தான் நான் இடையிலே சில தகவல்களை
தகவல்களை சேர்க்கிறேன், வரலாற்றுடன் கொண்டு செல்கிறேன். ஏனென்றா ஒரு தகவல் ஒரு போகைக்குள்ள கடந்த காலம் இப்பத்தைய காலம் என்று சில வரலாறுடன் சேர்ந்து போறது அல்லது கேள்வியில இடையில நிப்பாட்டி இந்த இன்னும் மேலதிக தகவல்கள் வர்றதெல்லாம் உங்களோட தகவல் மேலும் வர்றதுக்காகத்தான் நான் அப்படி செய்கிறேனே தவிர மற்றும்படி நான் அந்த இடையில குறிப்பிடுவதாக அல்ல. அவ்வாறு கேள்வி கேட்பதன் மூலம் மேலும் மேலும் உங்களுக்கு தேவைப்பட்ட சில தகவல்கள், தவறவிடப்பட்ட தகவல்கள் வருகின்றன. நானும் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். இங்கே ஆஸ்திரேலியாவிலே வானொலிகளிலும் தொலைக்காட்சியிலும் வெளிச்சம் என்கின்ற ஒரு நிகழ்வு நான் இங்கு ஆரம்பித்த நிகழ்வு தான். இந்த ஐரோப்பா நாடுகளிலே நீங்கள் பிறகு வெளிச்சம் என்ற பேரிலே தரிசனம் தொலைக்காட்சியிலும், புதிய வெளிச்சம் என்ற பேரிலே நான் நினைக்கிறேன் தீபம் தொலைக்காட்சி, பிறகு இந்த ஐபிசியிலையும் வந்து நினைக்கிறேன். அது என்னுடைய நிகழ்வு தான் பிறகு தொடர்ந்தது. நான் இடைக்காலத்திலே கொஞ்சம் ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் உரைப்பு கூட்டுத்தானத்துடன் நிறுத்தி இருந்தேன். இப்பொழுது நானும் இந்த நாட்டுக்கும் அல்லது மக்களுக்கு எதுவும் தகவல் கொடுக்கலாம் இல்லை எதுவும் செய்யலாம் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன். நானும் அரசும் உடன்பட்டதன்படி ஒரு ஆரம்பத்திலே தகவலாகவும் இடையிலே ஒரு கலந்துரையாடலாகவும் போவோம் என்றுடையத்தான் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த நிகழ்வு இப்படித்தான் தொடரும் என்பது நான் கூறி வைக்க விரும்புகிறேன். இதுல எனக்கு எல்லாம் தெரியும் என்றதை சொல்ல வர்றதுக்காகவோ அல்லது நான் இதுல அரசுக்கு மேல நான் தகவல் தெரிஞ்சு நான் காட்டிக்கொள்றதுக்காக அல்ல, 2 பேரும் உடன்பட்டுத்தான் செய்கிறோம். உங்களோட கருத்தையும் இருக்கா கூடி அரசு இந்த நிகழ்ச்சி தொடர்ல சம்பந்தமாக நேர்களுக்கு உண்மைதான். இது என்ன சொன்னால் ஒரு கலந்துரையாடலாகத்தான் நாங்கள் இதை செய்ய விரும்புகிறோம். என்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் அதிக அளவான வரலாற்று தகவல்கள் அவர்கள். அப்ப நான் சொல்கின்ற தற்போதைய கருத்து, நான் தற்போதைய களநிலைமையை சொல்லும்போது அவரிடமிருந்து வரலாற்று தகவல் வரும்போது இரண்டும் பலரை கவர்ந்திருக்கிறது. உண்மையில் என்னுடன் பேசியவர்கள் பலர் சொன்னார்கள், உண்மையில் தற்போது செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் தங்களை பெருமளவில் கவர்ந்திருக்கின்றது. 2 பேரும் ஈக்குவலா நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதுதான் உண்மையான ஒரு கலந்துரையாடலுக்கு சிறப்பாக இருப்பார்களால் எனக்கும் மகிழ்ச்சியா. உங்களுடைய நேரம் எனக்கு காலையில 7:30 மணிக்கு நிகழ்வாக இருந்தாலும் நான் 3 மணி 4 மணி 4:30 கிளம்பி 2 மணி தியாலங்கள் தயார்படுத்தி இப்போதைய தகவல்களை சொல்ல உடனே நீங்கள் சொல்லும் தகவல்களுக்கு நான் உங்களோட கலந்துரையாடித்தான் தொடங்குகிறோம் என்ற வகையிலே நாங்கள் சில நேரத்தை செலவழித்து உங்களுக்கு தகவல் தருவதற்காகத்தான். ஆக இதுல யாரும் நான் இடையில குறுக்கிடுகிறேன் அல்லது உங்களுக்கு வருகின்ற செய்திகளை நிப்பாட்டுன்னு நினைக்கக்கூடாது. அரசிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்தேதான் ஆகும். ஆனால் அதுல மேலது தகவல்கள் வருவதற்காக சில கேள்விகளை போட்டுக் கொண்டிருப்பேன். இது ஒரு கலந்துரையாடல் மாதிரியாகத்தான் செல்லும் என்பதையும் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்வில் இருந்து இன்று விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.